தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற கதிராமங்கலம் கிராமம். அது ஊரே பச்சை பசேல்னு இருக்கும். அந்த ஊர் பெரியவர் மாணிக்கம் ஐயா திண்ணையில உட்கார்ந்து பழைய ரேடியோவை திருகிட்டு இருந்தாரு. அதுல 2026ஓட புது டெக்னாலஜி பத்தி பேசிக்கிட்டு அவர் பேரன் கவின் கையில் ஒரு நவீன டேப்லெட்டுடன் ஓடி வந்தார். தாத்தா இங்க பாருங்களேன், எங்க காலேஜ்ல இப்ப புதுசா ஏஐ டீச்சர் வந்திருக்காங்க. இனிமே புத்தகம் தேவையில்லையா, எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல தான். என்னப்பா சொல்ற? மனுஷன் சொல்லி கொடுக்காத பாடம் மனசுல நிக்குமா? களிமண்ணை அழகா சிலையாக்குறது ஒரு வாத்தியாரோட கை பக்குவண்டா. இந்த டேப்லெட் என்ன செய்யும்? இல்ல தாத்தா, இது ரொம்ப ஸ்மார்ட். ஆனா ஒண்ணு, எங்க கிளாஸ்ல இருக்கிற செல்வ மாதிரி பசங்களுக்கு இத பயன்படுத்த தெரியல. அவங்க அப்பா விவசாயி வீட்ல நெட்வொர்க் கூட இல்லையா. மாணிக்கம் ஐயாவின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. நவீன வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை விவசாயிகளின் பிள்ளைகளுக்கு அது எட்டாக்கணியாக இருப்பதை அவர் உணர்ந்தார். கிராமத்து பழைய பஞ்சாயத்து மரத்தடியில் இன்று ஒரு முக்கிய கூட்டம் நடைபெறவிருந்தது. ஊர் பஞ்சாயத்து மரத்தடியில் மக்கள் கூடியிருந்தனர். சென்னை போன்ற பெருநகரத்தில் இருந்து ஒரு பெரிய கம்பெனியின் மேலாளர் ராகவன் வந்திருந்தார். அவர் ஒரு பெரிய வரைபடத்தை விரித்து காட்டினார். பாருங்க பெரியவர்களே, உங்க ஊர் நிலங்கள்ல இனிமே வெறும் நெல்லு மட்டும் போட்டு என்ன லாபம்? நாங்க இங்க ஒரு ஸ்மார்ட் அக்ரி ஹாப் ஆரம்பிக்க போறோம். உங்க நிலத்தை குத்தகைக்கு கொடுங்க. நாங்க தர நவீன மெஷின் வச்சு நீங்க வேலை பார்த்தா போதும். கை நிறைய காசு. இந்த திட்டம் உங்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கும். சார், எங்க நிலம் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. இதுல ரசாயனம் போட்டு மண்ணை கெடுத்துட மாட்டீங்களே? எங்க பாரம்பரிய விதைகள் என்ன? பழசையே பேசிட்டு இருக்கீங்க செல்வம். 2026ல உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. லாபம் தான் முக்கியம். இல்லனா உங்க பக்கத்து ஊர்ல ஆரம்பிச்சிடும். தம்பி, நீங்க சொல்ற லாபம் 1 வருஷம் வரும், 10 வருஷம் வரும். ஆனா எங்க மண் செத்து போனா அதுக்கப்புறம் எங்க பேரன் பேத்திகளுக்கு என்னத்தை விட்டுட்டு போவோம்? காசா இல்ல தரிசு நிலமா? கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சிலர் லாபத்திற்காக ஆசைப்பட்டனர், சிலர் மண்ணுக்காக பயந்தனர். ஊருக்குள் 2 கோஷ்டிகள் உருவாயின. ராகவன் கொடுத்த பண ஆசையில் பாதி பேர் நிலத்தை கொடுக்க சம்மதித்தனர். மாணிக்கம் ஐயாவின் தலைமையிலான ஒரு சிறிய குழு மட்டும் விவசாயத்தையும் பாரம்பரியத்தையும் காக்க போராடியது. மாணிக்கம் ஐயா ஊர்ல பாதி பேர் சம்மதிச்சுட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் படிப்பு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. நாமும் ஏன் மாறக்கூடாது? ஆனா அது நம்ம அடையாளத்தை அழிச்சிட்டு வரக்கூடாது. வசதி உள்ள பசங்க மட்டும் தான் முன்னேறாங்க. செல்வம் மாதிரி பசங்க தவிக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்தா எல்லாரையும் அவங்களுக்கு அடிமையாக்கிடுவாங்க. அந்த இரவு ராகவன் சில ஊர் பெரியவர்களுக்கு ரகசியமாக மதுவும் பணமும் கொடுத்து மாணிக்கம் ஐயாவிற்கு எதிராக திருப்பினான். மறுநாள் காலையில் மாணிக்கம் ஐயாவின் வயலுக்கு செல்லும் பாதையில் வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இது என்ன? இந்த வேலிகளை யார் போட்டது? ஐயா, இது தவறு. யாரோ நம்மை தடுக்க முயற்சி செய்கிறார்கள். பயப்படாதடா கவின். தர்மம் எப்பவும் ஆரம்பத்துல தோக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையோட பலம் என்னன்னு இவங்களுக்கு புரிய வைக்கிறேன். மாணிக்கம் ஐயா சும்மா உட்கார்ல. கவின் உதவியோட ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. இந்த 2026ஓட டெக்னாலஜியை வச்சு அவங்கள சமாளிக்க முடிவெடுத்தாருக்கா. கவின், அன்னைக்கு அந்த மேனேஜர் ராகவன் போன்ல பேசினப்போ நீ ஒரு வீடியோ எடுத்தியே, 5 வருஷத்துல இந்த நிலம் தரிசா போயிடும் சொன்னானே, அந்த வீடியோ இருக்காடா? இருக்கு தாத்தா, செம்ம தெளிவா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆனா இதை யார்கிட்ட காட்டணும்? இப்போ இருக்கிற யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இதை தட்டி விடு. நம்ம ஊர் பசங்க கிட்ட இதை கொண்டு போ. அவங்களுக்கு தான் இந்த போன் மேட்டர் எல்லாம் நல்லா தெரியும். வீடியோ போட்ட சில மணி நேரத்திலேயே செம வைரல் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க கதிராமங்கலம் பத்தி தான் பேச்சாக போகுது. இதுல கிராமத்தோட அழகையும் அந்த கம்பெனியோட மோசமான பிளானையும் வெட்ட வெளிச்சமாக்கினான். நிலம் தரிசாகும். வீடியோ வைரல் ஆனதும் வெளிநாட்டுல வேலை பார்த்த அந்த ஊர் இளைஞர்கள் எல்லாம் ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க கையில லேப்டாப் மட்டும் இல்ல, புதுவிதமான அக்ரிடெக் ஐடியாக்களும் இருந்தது. தாத்தா, நாங்க சாப்ட்வேர் படிச்சிருக்கலாம், ஆனா எங்க வேர் இந்த மண்ணுல தான் இருக்கு. அந்த ராகவன் சொல்ற கெமிக்கல் ஹப் நமக்கு வேணாம். நாமளே ஒரு நேச்சுரல் அக்ரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்போம். அருமையான யோசனை கார்த்திக். தலைவரே, இந்த பசங்க பண்றது சரியில்லை. போலீஸ வச்சு இந்த கூட்டத்தை கலைங்க, இல்லன்னா உங்களுக்கு போக வேண்டிய கமிஷன் வராது. பாத்துக்கோங்க. ராகவன் சார், இப்போ காலம் மாறிடுச்சுங்க. முன்னாடி மாதிரி மக்களை ஏமாத்த முடியாது. அந்த பசங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என் மகனே அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன கேள்வி கேக்குறான். ஊர் மக்கள் எல்லாரும் மாணிக்கம் ஐயா வீட்டு முன்னாடி கூட்டிட்டாங்க. அங்க டெக்னாலஜியையும் விவசாயத்தை எப்படி சேர்க்கலாம்னு ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. தன்னுடைய திட்டம் தோல்வி அடைவதை உணர்ந்த ராகவன் ஒரு மோசமான முடிவை எடுத்தான். கிராமத்தின் நீர் ஆதாரமான ஏரியை அசுத்தம் செய்து விவசாயத்தை முடக்க திட்டமிட்டான்.
இன்னைக்கு ராத்திரி அந்த ஏரியில விஷத்தை கொட்டிடுங்க. செடிங்க எல்லாம் கருகி போனா வேற வழி இல்லாம நிலத்தை வித்துட்டு ஓடுவாங்க. இத தற்செயலா கவினும் செல்வமும் கேட்டுட்டாங்க. அவங்க ஏற்கனவே அந்த ஏரி ஓரமா ஸ்மார்ட் சென்சார் வச்சு தண்ணியை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. கவின், யாரோ ஏரி பக்கம் போறாங்கடா. சீக்கிரம் தாத்தா கிட்ட சொல்லு. தாத்தா, ஏரிக்கு யாரோ வந்திருக்காங்க, எல்லாரையும் கூட்டுங்க. அச்சச்சோ, எல்லாரும் ஓடி வாங்க, ஏரிக்கு போகலாம். ஓடி போய் ஊர் ஜனங்களை திரட்டிட்டு வந்தாங்க. ராகவனோட ஆட்கள் ஏரியில விஷத்தை கலக்க போனப்போ கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. தம்பி ராகவா, காசுக்காக ஊரோட உயிரையே குடிக்க பாத்தியா? இதுதான் நீ சொன்ன வளர்ச்சியா? நாங்க 2026ல இருக்கோம்னு பந்தா பண்ணியே. ஆனா உன் புத்தி அசிங்கமான சாக்கடையா இருக்கு. போலீஸ் வந்து ராகவனை அள்ளிட்டு போனாங்க. அவனுக்கு பின்னாடி இருந்த பெரிய ஆட்களோட முகத்திரையும் கிழிஞ்சது. ராகவன் போனதுக்கு அப்புறம் கிராமமே புதுசா மாற ஆரம்பிச்சது. மாணிக்கமையா முன்ன நின்னு கதிராமங்கலம் இயற்கை பண்ணையம் அப்படின்னு ஒரு டீமை உருவாக்கினாரு. கார்த்திக், நீங்க படிச்ச படிப்பு இப்போ நம்ம மண்ணுக்கு பயன்படணும்பா. ட்ரோன் மூலமா இயற்கை உரம் தெளிக்க முடியுமான்னு பாரு. சரியா? நிச்சயமா தாத்தா, நாங்க ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டோம். இத மூலமா நம்ம ஊர் காய்கறிகளை நேரடியா சென்னை, கோயம்புத்தூர் மக்களுக்கு விக்கலாம். நடுவுல இருக்கிற தரகர்களுக்கு இனி வேலை இல்ல. கவினும் செல்வமும் ஊர்ல இருக்கிற இளைஞர்களை ஒன்று சேர்த்து மண்ணை பத்தியும் ஏஐ டெக்னாலஜியை விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கவின், இப்போ அந்த ஏஐ டீச்சர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். உலகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு. அது இயற்கையை நேசின்னு பதில் சொல்லுதுடா. கதிராமங்கலத்தோட இந்த அதிரடி மாற்றம் கவர்மெண்ட் வரைக்கும் தெரிஞ்சது. அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் நேரா ஊருக்கே வந்து விசிட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். மாணிக்கம் ஐயா, உங்க ஊர் மொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். டெக்னாலஜியும் விவசாயமும் இப்படி சேர்ந்தா எந்த விவசாயியும் கஷ்டப்பட மாட்டாங்க. கவர்மெண்ட் அந்த ஊருக்கு பெஸ்ட் கிரீன் வில்லேஜ் அவார்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அக்ரி காலேஜ அங்கேயே கட்ட போறதா அறிவிச்சாங்க. சார், விருது கிடைச்சது சந்தோஷம்தான். ஆனா எங்க ஊர் பிள்ளைகள் வேலை தேடி இனிமே டவுனுக்கு ஓட தேவையில்லை பாருங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச நிஜமான வெற்றி. ஆனா ராகவனோட கம்பெனிக்காரங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இந்த நிலம் சட்டப்படி எங்களுக்கே சொந்தம்னு பொய் சொன்னாங்க. கோர்ட்ல கேஸ் விசாரணைக்கு வந்தது. கம்பெனி வக்கீல் சில போலி பேப்பர்களை காட்டி சீன் போட்டார். யுவர் ஆனர், மக்கள் சந்தோஷமா தான் கையெழுத்து போட்டாங்க. இப்போ இவங்க தான் பொய் சொல்றாங்க. மாணிக்கம் ஐயா சாட்சி குண்டுல ஏறி கெத்தான் நின்னாரு. கவின் சேகரிச்சு வச்சிருந்த எல்லா டிஜிட்டல் ஆதாரங்களையும் ஜட்ஜி கிட்ட கொடுத்தாங்க. ஐயா, அவங்க காட்டுறதெல்லாம் ஏமாற்று வேலை. இதோ இந்த வீடியோவை பாருங்க. ஜட்ஜ் எல்லா ஆதாரங்களையும் கவனமா பார்த்தார். ராகவன் டீம் மக்களை மிரட்டுனதும் ஏரியில விஷத்தை கலக்க முயற்சிச்சதும் எல்லாமே வீடியோவா தெளிவா இருந்துச்சு. இந்த கோர்ட் அந்த போலி ஒப்பந்தங்களை ரத்து பண்ணது. அந்த கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். இந்த கிராமத்தை இயற்கை வள பகுதியா அறிவிக்கிறேன். தீர்ப்பு முடிந்தது. கோர்ட்ல இருந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஓடுன சந்தோஷத்துல கத்துனாங்க. உண்மை ஜெயிச்சிருச்சு. ஊருக்கு திரும்பி வந்த மாணிக்கம் ஐயாவை மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. கதிராமங்கலம் இப்போ ஒரு டிஜிட்டல் ஆக்ரி வில்லேஜ் ஆகிடுச்சு. தாத்தா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாருக்குமே நெட்வொர்க் கிடைக்குது. செல்வமும் சூப்பரா படிக்கிறான். அந்த ஏஐ டீச்சர் இப்போ அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நல்லதுப்பா. அறிவு வளரணும். ஆனா அந்த அறிவு மண்ணை மதிக்க கத்து கொடுக்கணும். காசு வரும் போகும், ஆனா பாரம்பரியம் ஒருமுறை போனா திரும்ப வராதுடா. டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்கத்தான், நம்ம வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்கு இல்ல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விழிப்புணர்வோட இருந்தா எந்த பெரிய சக்தியையும் சாமானிய மக்கள் ஜெயிக்க இந்த கதை முடியும். உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்காக எங்கள் வெற்றிப்பாதை யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.